வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நான்வெஜ்ஜில் சிக்கன் மிளகு மசாலா செஞ்சுருப்போம். அதே ஸ்டைலில் வெஜிடேரியனில் காளான் மிளகு மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் காளான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு நம்ம அதிகமாக சேர்க்க போகிறது மிளகு தான். அதனால் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து அதை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம காளான் மிளகு மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு வாணலில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் கடலை எண்ணெயாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 4 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா சிறுவை கட் பண்ணி அதை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்குனதுக்கு அப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி சிக்கன் மிளகு மசாலா செஞ்சுருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதே ஸ்டைலில் வெஜிடேரியனில் இன்றைக்கி நான் காளானில் செய்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும், வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சிறுவை கட் பண்ணிவிடுங்க. இதையும் நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு மிளகு தூள் சேர்க்க போகிறோம். அதனால் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது நல்ல கலர் கிடைக்கும். மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்குங்க. அதோடைய பச்சை ஸ்மெல் போகட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம காளானை சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய காளானாக இருந்தால் அதை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்கிற காளானை 2ஆக கட் பண்ணாலே போதும். அதை கட் பண்ணி இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். அது போய் அந்த மசாலா கூட காளான் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா இது பெரட்டல் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றப்பையும் அதுக்கப்புறம் இட்லி தோசை கூட சாப்பிட்றப்பையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா டேஸ்ட் பாருங்கள், உப்பு கம்மியாக இருந்துச்சுன்றதுனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சோம்பையும் மிளகையும் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம அதிகமாக சேர்க்குறது மிளகுடைய காரம் தான் நம்ம அதிகமாக இதில் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து டேஸ்ட் பாருங்கள். காரம் ஓகேனா விட்டுடுங்க, இல்லை காரம் கம்மியாக இருந்தால் இன்னொரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா பார்த்தா தெரியும், மேலே நல்ல எண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி நம்ம போட்ட மசாலா கூட அந்த காளானும் நல்லா மிக்ஸ் ஆகி அப்படி எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அதுக்கு மேலே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மேலே எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டான காளான் மிளகு மசாலா ரெடி. இதை சிக்கனில் செய்யலாம். உங்களுக்கு வெஜிடேரியனில் சாப்பிட்றவங்களா இருந்தால் காளானை வச்சு செய்யுங்க. இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு ரொம்பவே பிடிக்குமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இது ரைஸ் கூடயும் இட்லி தோசை கூடயும் சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க.